தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன் நூலை வெளியிட்டு நூலுக்கு உண்டான தேவையும் புரிந்து மாணவர்களுக்கிடையே கொண்டு போய் சேர்க்கும் முயற்சிக்கு உறுதிமொழி அளித்த நம் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த நூலை வெளியிட பக்கபலமாக இருந்த சுகிலன் சாருக்கு நன்றி தெரிவித்து, இந்த நூலை அறிமுகம் செய்த ரகுமான் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் பங்கேற்பது வெறும் தொலைபேசியிலே என்னோட தேதி வாங்கி தொலைபேசியிலே நேரத்தை முடிவு பண்ண அஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இங்கே கூடியிருக்க அமர்ந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும், ஜெயகிருஷ்ணன் சார், சாரதா அம்மா, வெங்கடேசன் சார் அவர்களுக்கும், கண்ணன் சார் அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அடிப்படையிலே ஒரு அறிவியல் சார்ந்த நூல் தமிழ் வருவது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம மானுட கோட்பாடுகளை பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்கிறது நம்ம தாய்மொழியில தான் சிந்திப்போம். எளிமையா பண்ணனா இப்ப அடிப்படை தேவைகள், அடிப்படை உணர்வுகள் நம்ம தாய்மொழியில தான் எழும். இப்ப எனக்கு பசிக்குது அப்படின்னா மூளையில சிந்தனை பசி உணவு போய் சாப்பிடு என்று மூளை சிந்தனை தாய்மொழியில தான் வரும். ஒரு நாய் துரத்துச்சுன்னா ஓடு, இல்லைன்னா பயப்படு, கத்து என்ற ஒரு மூளையில இருந்து வந்த ஒரு செய்தி குறிப்பு மூளையில உங்களுக்கு தகவலாக உங்களோட நரம்பு மன்றத்துக்கு செல்லும். அப்ப அது மொழி, தாய்மொழி தன்மையில தான் அது செயல்படும். வினை ஆற்றுதல் அப்படின்னு சொல்லும் போது தாய்மொழி தான் செயல்படும். ஆனா நம்ம அறிவியல் படிக்கும் போது அந்த அறிவியல் படிப்பு ஆங்கிலத்தில் படிக்கிறது தான் நமக்கான ஏற்பாடு. நான் ஒரு மருத்துவம் படிக்கும் போது ஒரு 19 நூட்கள் அண்டர் கிராஜுவேஷன், மிக ஒரு 17 நூட்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் போது, அது ஆங்கிலத்தில் படிக்கும் போது, அந்த ஆங்கிலத்தில் படிக்கும் போது அந்த ஆங்கில தன்மையோடு தான் நம் மூளையில சிந்திக்கும் போது, அதே ஒரு மருத்துவத்தை பயன்படும் போது ஆங்கில மொழியில் படித்ததை என் மூளை தமிழ் மொழியில் சிந்தனையாக மாற்றி, பிறகு அந்த நோயை தீர்க்கக்கூடிய தன்மையை அந்த இயல்பை அனுபவமோடும் பெற்ற கல்வியிடம் இணைந்து கொடுக்குது. இப்ப இங்கதான் இந்த நூல் ஒரு பெரிய புரட்சி செய்யறது. நீங்க தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோ, இல்ல உங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸோ, இல்ல ஸ்பேஸ் பத்தி, பிளாக் ஹோல்ஸ் பத்தி படிக்கும் போது நீங்க உங்க சிந்தனையை தமிழ் மொழியிலே நீங்க உள்வாங்கி படித்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று அருமையான புரட்சியை நம் ரகுமான் பண்ணிருக்கார். அப்ப என்னோட அறிவியலும் அறிவியல் விழிப்புணர்வும் என்னோட சிந்தனையும் நான் படிக்கிற நூல் அதே மொழியில் இருக்கும் போது உள்ள கோர்வை இருக்கு பாத்தீங்களா, அதோட வெளிப்பாடு பன்மடங்கு. நீங்க பாத்தீங்கன்னா சீன மொழியில பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் முழுக்க முழுக்க சீன மொழியில தான் இருக்கும். நீங்க ஜப்பானுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மொழியில தான் இருக்கும். நீங்க பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றீங்கன்னா முழுக்க முழுக்க மருத்துவ படிப்பு உட்பட்ட அந்த மொழியில தான் இருக்கும். நீங்க ஜெர்மன நாட்டுக்கு சென்றீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மொழியில தான் இருக்கும். அப்ப அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தன் தாய்மொழியோட அறிவியல் விழிப்புணர்வும் அறிவியல் சம்பந்த நூல்கள் படிக்கும் போது மூளை சிந்தனையோட விரிவாக்கத்தினால்தான் பல்வேறு உலகத்தில் இருக்க விஞ்ஞானிகள் அந்தந்த நாட்டு விஞ்ஞானிகளோட சிறந்து விளங்கி கொண்டுள்ள கால சூழலை பார்க்கிறோம். இது ஒரு மொழி சார்ந்த பார்வையினால இந்த நூல் தமிழில் ஒரு அறிவியல் நூலாக வருவது அவசியத்தை குறிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, முக்கியமாக நம்ம ஊர்ல, அதாவது நம்மளோட துணை கண்டத்துல என்ன பாத்தீங்கன்னா இதிகாசங்கள், கட்டுக்கதைகள் கொண்டு நம்மளோட வழிபாட்டு தலங்கள் அமைத்த காரணத்தினால் மூட நம்பிக்கை மிக்க ஒரு சமூகமாக மாறி, பிறகு மூட நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இணைத்து பார்க்கிற பார்வையா மாறி, பல சடங்குகள் வாழ்விலா மாறிவிட்ட தன்மையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்குன்னா மனுஷனா மனிதனா பார்க்காம, ஒரு உங்களை ஹோமோசாப்பியனா பார்க்காம, 47 குரோமோசோமா பார்க்காம, நீங்க இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இந்த ஜாதியை சேர்ந்து இந்த பார்க்கிற பார்வை நம்ம வாழ்விலா ஆகிவிட்ட சூழல் இருக்கு. அப்ப அந்த மூட நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பார்க்கிற பார்வையினால எத்தனை இடர்பாடுகள், எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை கொடுமைகள் மானுட தன்மைக்கு அமைந்த பண்பாட்டு தளத்தில் இருக்கிற
அடிமைத்தனத்தெல்லாம் நம்ம காலகாலமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப ஒரு காலத்தில் தந்தை பெரியார் எடுத்த யுக்தி முறை வந்து சோசியல் எத்திசம், சமூக பார்வையில் பகுத்தறிவை பார்க்கிறது. அப்ப இந்த ஜாதியை கொடுக்க மூல காரணம் எது? அந்த மூல காரணம் மத கோட்பாடுகள். மத கோட்பாடுகளுக்கு மூல காரணம் என்ன? கடவுள் என்று சமூக அடிப்படையில் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளை ஏற்றத்தாழ்வை அகற்ற யுத்த சமுதாய தளத்தில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்களை அவர் வந்து இந்த சமூகத்துக்கு, தமிழ்நாட்டு மண்ணுக்கு பாடம் எடுத்து சென்று விட்டார். ஆனால் இப்ப இருக்கிற நவீன அறிவியலில் நம் அறிவியல் கொண்டே, அறிவியல் விழிப்புணர்வு கொண்டே நமக்குள்ள உள்ள ஏற்றத்தாழ்வு வித்தியாசத்தை கலைந்தெடுக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நம்ம வி கேன் சயின்டிபிக் ஏத்திசமே வெளிப்படையாக பேசுற இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. அப்ப சயின்டிபிக் ஏத்திசம்னா உயிர்களின் தோற்றத்தை பத்தியான எவல்யூஷனரி ஜெனடிக்ஸ்க்கான படைப்புகள் வந்துட்டு. இப்ப பிக் பேங் இன் நோ மோர் தியரி. இப்ப வந்து ஹால்ட்ரான் எக்ஸ்பெரிமெண்ட்னால எப்படி வந்து பெருவெடிப்பை வந்து ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டாக லார்ஜ் ஹாட்ரான் கொலைடர் வந்து ப்ரூவ் பண்ணக்கப்புறம் பிக் பேங் நோ மோர் தியரி எக்ஸ்பெரிமெண்டாக வெளிப்பாடு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் டிராவல் பத்தி பேசுறோம், டைம் டிராவல் பத்தி பேசுறோம், ஒரு பிரபஞ்சத்தின் எல்லைகள் என்னன்னு பத்தி பேசுறோம், பிரபஞ்சங்கள் உருவாக்கத்தை பத்தி பேசுறோம். அப்ப பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷனரி ஜெனடிக்ஸ் வழியாக பல்வேறு தளத்துல சொல்றோம். ஆனா இதெல்லாமே உட்கொண்ட சமூகம் அறிவியல் விழிப்புணர்வோட செயல்படுதா இல்லையான்ற கேள்விக்கு பதில் நம்ம சொல்லியாகும். ஏன்னா என்ன பண்றாங்கன்னா, சுலபமாக நம்மளை அடிமைப்படுத்தும் கருவிகளை பயன்படுத்துபவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கல்லை வைத்து நம்மளை ஏமாற்றியவர்கள், சடங்குகளை வைத்து ஏமாற்றியவர்கள், இப்ப அறிவியலை வந்து முழுங்கி, அறிவியல் தன்மையை முழுங்கி அதை வைத்து ஏமாத்தும் கருவிகளை பார்க்கிறோம். சின்ன எடுத்துக்காட்டு, சர்வதேச இந்தியாவில் நடந்த சயின்டிபிக் காங்கிரஸ். அதாவது பழைய இதிகாசங்களுக்கு நவீன உள்ள கண்டுபிடிப்பிலே முடிச்சு போடுது. நாங்க அந்த காலத்துல குளோனிங் பார்த்திருக்கோம் சொல்றது, யானை தலையும் மனுஷ உருவத்தையும் பொருத்தி பார்த்துட்டு அந்த காலத்துல குளோனிங் சொல்ற கட்டுக்கதைகள் அதை பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்திலே நாங்க வந்து ஈக்குவல் டு MC ஸ்கொயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரியை படித்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல நாங்க விமானம் ஓட்டணும். இன்று எந்த வகையான அடிப்படை தரவுகள் இல்லாமல், எவிடன்ஸ் பேஸ்ட் இல்லாமல் கட்டுக்கதைகளுக்கு, புராணங்களுக்கு அறிவியலோட கோத்து பார்க்கிற பார்வையை நம்ம பார்க்கணும். ஜோதிடியலை எடுத்துங்களேன், ஜோதிட அடிப்படையை எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து ஜோதிடியலை வந்து அறிவியலா பார்க்கிற பார்வைக்கு UGC கிராண்ட் கொடுத்து சென்னை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள்லே வந்து அஸ்ட்ராலஜி பத்தியான ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்ற அடிப்படை இருக்கு. இப்ப இந்த நூலை படிக்கும் போது எவ்வளவு ஒரு பூமியை மையப்படுத்திய ஒரு ஜோதிடமும், இங்க வந்து நம்ம தோழர் வந்து எப்படி சூரிய மையப்படுத்தி, எப்படி கிராவிடேஷனல் வேவ்ஸ் பயன்படுத்தி ஒரு பிளாக் ஹோல் எப்படி வேவ்ஸ் பெண்ட் ஆகிறத பத்தி அழகாக தமிழ் மொழியில வாசிக்கும் போது படிக்கும் வாசகர்கள் எவ்வளவு பின்தங்கிய 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சடங்கை வைத்து நம்ம வாழ்வியலை வந்து நம்ம பிணைத்துக் கொள்கிறோம் என்ற சிந்தனையை இந்த நூல் நமக்கு ஏற்படக்கூடும். அதனால்தான் நம்ம வந்து படிக்கிற அறிவியல் வந்து வெறும் நம்மளோட வருமானத்திற்காகவும் வயிற்று பிழப்பாகவும் பயன்படுத்திக்கிட்டு, ஆனால் அறிவியலோட எல்லா வகையான பயன்பாடுகளும் நம்மளோட வாழ்நிலைக்கு பயன்படுத்தி, ஆனால் அறிவியல் விழிப்புணர்வை நம்ம வாழ்வியலாக கொண்டாட காரணத்தினால்தான் நாம் கடந்த 100 வருடங்களாக எந்த நோபல் பரிசும் பெறவில்லை தோழர். நம்ம ஒரு பின்தங்கிய சமூகமா இருக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னா, படித்து அறிவியல் பற்றிய படிப்பு படித்தாலும், அது மருத்துவராக இருந்தாலும் விஞ்ஞானிகளா இருந்தாலும், முழுக்க ஒரு சிந்தனைக்கு மேல் முன்னொரு சிந்தனை வரவிடாம தடுக்கிறது, மேல ஏதோ ஒரு சக்தியை நம்மள வந்து ஆட்டி படைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை தன்மை மூட நம்பிக்கையாக இருக்கிறதும், சிந்தனை திறன் இல்லாமல் வெறும் வயிற்று பிழப்புக்காக மட்டுமே அறிவியலை பயன்படுத்த யுக்தி முறை இருந்த ஒரே காரணத்தினால் நமக்கு எந்த வகையான அறிவியல் கண்டுபிடிக்காத சூழலில் நம்ம இருக்கிறோம். நம்ம யார் நோபல் பிரைஸ்? சசிவராமன், சந்திரசேகர் கூட நிக்குது, வெங்கடராமன் கிருஷ்ணன் கூட இங்க வந்து மயிலாப்பூர்ல வந்து கெமிஸ்ட்ரிக்கு நோபல் பிரைஸ் வாங்கினவர். மயிலாப்பூர்ல வந்து ஜோதிடவியல் பத்தியும் தவறான மருத்துவத்தை பத்தியும் ஒரு லெக்சர் கொடுத்துட்டு போனவர். அறிவியல் விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க பகுத்தறிவு சிந்தனையை கூட்டும் விதமாக இந்த முயற்சியை நான் பாக்குறேன். நான் அப்ப இந்த நூலை வாசிக்கும் போது எனக்கும் ரகுமானன் ஒரு சில மணித்துளிகள் தான் பேசிட்டு இருந்தோம். எது அவரை தூண்டியது?
ஒரு ஊடகவியலாளராக இருக்காரு. ஆனா அறிவியல் நூட்களை வந்து அழகாக தமிழ் மொழியில மொழியாக்கம் செய்து அதோட அறிவியல் சிந்தனை கொஞ்சம் கூட எந்த வகையான முறையிலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தத்துவத்தை தமிழ் மொழியில் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து தமிழ் மொழியில் தமிழ் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஊன்றது எங்கன்னா அவங்களோட அப்பா வந்து பொது உடைமை சிந்தனை உள்ளவராக இருந்திருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தோழா இருந்திருக்காரு. அவர் வந்து அப்போது சோவியத் யூனியன் வந்து வந்த அறிவியல் புத்தகங்கள் நூட்கள் படித்து அது ஊன்றுதல் இருந்திருக்கு. அதே ரூட் எனக்கும் வந்திருக்கு. அதே ரூட் எனக்கு என்ன இருந்திருக்குன்னா, என்னோட தாத்தா ஜமத்கனி அவர்கள் மார்க்ஸ் மூலதனத்தை கிட்டத்தட்ட தமிழ் மொழி 6 மொழியில இருந்தது. அப்ப அந்த மொழியில மொழியாக்கம் செய்தவர். அவர் வந்து சிங்காரவேலர் தோழரோட சிறை தண்டனையில் இருந்தவர். சிங்காரவேலருக்கு டிவி வந்தப்போ என்னோட தாத்தா வந்து அவர் சுதந்திர போராட்டத்திற்கு அப்ப 9 வருஷம் கடுங்காவல் தண்டனையில் இருந்தவர். அப்போ வந்து சிங்காரவேலர் சிஷ்யனா இருந்தவர். அவர் வந்து சிங்காரவேலருக்கு கொடுத்த ஒரே ஒரு உறுதிமொழி என்னன்னா, நான் வந்து பிற்காலத்தில் வந்து இதை மொழிபெயர்ப்பு செய்வேன் என்ற உறுதிமொழியை கொடுத்த நாள். அப்போது என்னோட தாத்தாவோட நூட்கள், அவர் வந்து இணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆரம்ப கால வேலூர் மாவட்ட செயலாளர் இருந்தவர் என்னோட தாத்தா ஜமத்கனி அவர்கள். அவர் வந்து இதே மாதிரி சோவியத் யூனியன்ல வந்து பல நூட்களை வந்து வாங்கியிருக்கும் போது எங்க அப்பா வந்து இந்த எல்லா கலெக்ஷன் பேராசிரியர் 3 ஆண்டு எல்லா கலெக்ஷன் வச்சுக்கும் போது நான் படிக்க ஆரம்பிச்ச முதல் புத்தகம் ஆரிஜின் ஆஃப் மேன் பி நெஸ்ட்ரூக்னு ஒரு ரஷ்யன் மானுட ஆய்வாளர் எப்படி மனிதன் விலங்கிலிருந்து வேறுபடுத்தி நிற்கிற எவல்யூஷனரி தன்மையை வந்து அறிவியல் ரீதியாக அனாட்டமி ரீதியாக படிக்கும் போது, நான் மருத்துவ படிப்பு படிக்கும் போது அந்த நூலை படிக்கும் போது எப்படி வந்து ஆள்காட்டி விரல், எப்படி மூளை சிந்தனை திறன், எப்படி கையோட உயர்ப்பு முயற்சி என மருத்துவ படித்து இணைத்து பார்க்கும் போது, இணைத்து படிக்கும் போது அறிவியல் விழிப்புணர்வோட அறிவியல் படித்தால், அதாவது சயின்டிபிக் டெம்பரோட சயின்டிபிக் எஜுகேஷன் படித்தால் நீங்கள் உங்கள் சிந்தனை திறன் எந்த அளவு வரைக்கும் எட்டி செல்லலாம் என்ற தீப்பொறிதான் இந்த நிலைக்கு ஒரு பகுத்தறிவாளராக சமூகத்தில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு அளித்ததுக்காக அந்த அறிவியல் விழிப்புணர்வு என் வாழ்வியல் மிக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழறதுக்காக எந்த வகையான மூட நம்பிக்கைகள் ஈடுபடாமல் மனிதர்களை மனிதனா பார்க்கும் பார்வையும் அனைவரும் ஹோமோசாப்பியனா பார்க்கிற பார்வையும் சிந்தனையும் அறிவியல் விழிப்புணர்வோடு அறிவியல் படித்தால் உருவாக்க தளம் அமைந்தது இந்த மாதிரி நூட்கள் தான். அப்போது இன்று நாம் ரகுமான் அவர்கள் நம் சிந்தனையை வந்து தூண்டும் விதத்தில் அறிவியல் சிந்தனை பகுத்தறிவு கருத்துகள் எங்க போய் முடியும்னா புத்தர் சொல்றது போல் அது மனித நேயத்தில் முடியும். அந்த மனித நேயத்தில் முடிவது அறிவியல் பாதையை நாம் தேர்ந்தெடுத்து நாம் செயல்படுவோம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.